ஹலோ! இந்த சுவாரஸ்யமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால பதிவை எடுத்து பார்த்து குபேரனை பத்தின ரொம்பவே ஆச்சரியமான சில உண்மைகளை தெரிஞ்சுக்க போறோம். குபேரன்னா நமக்கு என்ன தோணும்? ஆனா அவரை பத்தின நிஜமான கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது, அதோட ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். குபேரன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பணத்துக்கும் நகைக்கும் பொருட்செல்வத்துக்கும் பிரார்த்தனை பண்ற ஒரு கடவுள்னு தான் தெரியும். ஆனா மூலக்கதை என்ன சொல்லுது தெரியுமா? விஷ்ரவ முனிவரோட மகனா பிறந்த குபேரனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த தங்கம், அதிகாரம் இது மேலெல்லாம் துள்ளி கூட ஆசையே இருந்ததில்லையாம். அவர் ரொம்பவே இரக்க குணம் கொண்ட ஒரு சாதாரண சிறுவனாதான் இருந்திருக்காரு. இப்போ இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல குபேரன் கேட்ட இந்த ஒரு ஆழமான கேள்விதான். மத்த குழந்தைங்கெல்லாம் வெளியில ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது, ஏன் உலகத்துல சிலர் பசியால கஷ்டப்படணும், ஏன் சிலருக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம போகுதுன்னு அவர் மனச குடைஞ்ச இந்த கேள்விதான் அவரோட மொத்த வாழ்க்கைக்குமான தத்துவார்த்த அடித்தளமா மாறியிருக்கு. மாபெரும் தவமும் வரமும், ஒரு பதிலுக்கான தேடல். உலகத்துல இருக்கிற மக்களோட பசிக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடைய கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற உறுதியோட அவர் ஒரு பெரிய தவத்தை ஆரம்பிக்க முடிவு செஞ்சாரு. அதுக்காக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு பிரம்மதேவரை நினைச்சு ரொம்பவே தீவிரமான ஒரு தியானத்துல இறங்கினாரு. அவரோட இந்த தேடல் எவ்வளவு தீவிரமா மாறுதுன்னு மட்டும் பாருங்க. அவர் சும்மா ஒரு நாளோ இல்ல ஒரு வாரமோ தியானம் பண்ணல. நாட்கள் மாதங்களாச்சு, மாதங்கள் வருஷங்களாச்சு, அப்படியே பல்லாயிரம் வருடங்கள் ஓடிப்போச்சு. கொளுத்துற வெயில், கொற்ற மழை, சுழட்டி அடிக்கிற காத்துன்னு இயற்கையோட அத்தனை சீற்றங்களையும் தாங்கிக்கிட்டு ஒரு முறை கூட தன் கண்களை திறக்காம அந்த மாபெரும் தவத்தை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இறுதியா அவரோட இந்த அசாத்தியமான அர்ப்பணிப்பை பார்த்து ரொம்பவே மகிழ்ந்து போன பிரம்மதேவர் அந்த அடர்ந்த காடு முழுவதையுமே தன்னோட தெய்வீக ஒளியால பிரகாசமாக்கி அவர் முன்னாடி தோன்றினாரு. குபேரனோட தவத்தை மெச்சி, உனக்கு என்ன வரம் வேணும் கேள்னு பிரம்மா சொல்றாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. பொதுவா தவம் பண்றவங்க என்ன கேட்பாங்க? பவர் வேணும், உலகத்தை ஆளணும், இல்லனா யாரையாவது பழி வாங்கணும்னு கேட்பாங்க, சரியா? ஆனா குபேரன் தனக்கு அளவற்ற செல்வம் வேணும்னு கேட்டாரு. அதுவும் தன்னோட சொந்த ஆசைக்காக இல்லைங்க. உலகத்துல இனி யாருமே பசியால வாடக்கூடாதுன்றதுக்காகவும், உதவி தேவைப்படுறவங்களுக்கு அதையெல்லாம் ஒரு கருவியா பயன்படுத்தவும் மட்டுமே அந்த வரத்தை கேட்டாரு. அழகா புரியும் குபேரனின் தான தர்மங்களும் பொற்கோட்டை நகரம். சுயநலமே இல்லாத குபேரனோட இந்த தூய்மையான எண்ணத்தை பார்த்து ஆச்சரியமும் பெருமகிழ்ச்சியும் அடைஞ்ச பிரம்மா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிலான பரிசுகளை கொடுத்து குபேரனோட வாழ்க்கையை மாத்தினாரு. அந்த பரிசுகளோட அளவை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதியாகவும் வடதிசையின் அரசனாகவும் அவர் ஆக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம தங்கம், வைரம், மாணிக்கங்களால கட்டப்பட்ட அழகாபுரிங்கிற மாபெரும் பொற்கோட்டை நகரமும், நினைச்ச இடத்துக்கு வானத்துல பறந்து போகக்கூடிய புஷ்பக விமானமும் அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. மரங்கள்ல கூட தங்கம் பழுக்கிற அளவுக்கு அது ஒரு மாயாஜல நகரமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதுதாங்க அவரோட உண்மையான குணாதிசயத்தை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. தன்னிடமிருந்த அந்த பெரும் செல்வத்தை அவர் ஒருபோதும் தனக்காக பதுக்கி வைக்கல. ஏழைகளுக்கும் நல்ல மனசுள்ளவங்களுக்கும், ஏன் தேவைப்படும்போது தேவதைகளுக்கு கூட தடையின்றி உதவிகள் கிடைக்கிற மாதிரி செஞ்சாரு. செல்வம்ங்கிறது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதியைப் போல எல்லாருக்கும் பயன்படணும்னு அவர் நினைச்சாரு. இராவணனின் படையெடுப்பு, சகோதரர்களின் மோதல். ஆனா இந்த மாபெரும் செல்வமும் அதனால அவருக்கு கிடைச்ச புகழும் குபேரனோட சொந்த சகோதரனான இராவணனோட இருண்ட கவனத்தை ஈர்த்துச்சு. இது ஒரு பெரிய சகோதர மோதலுக்கே வித்திட்டுச்சு. இந்த இடத்துல நாம ரெண்டு சகோதரர்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை பார்க்க முடியுது. குபேரன் செல்வத்தை அமைதிக்காகவும் மத்தவங்களுக்கு உதவுறதுக்கான ஒரு கருவியாகவும் பார்த்தாரு. ஆனா இராவணனும் அதே செல்வத்தை விஷம் மாதிரியான ஒரு பொறாமை கண்ணோட்டத்தோடும் முழுமையான அதிகாரத்தை அடையறதுக்கான ஒரு வழியா மட்டுமே பார்த்தான். குபேரனுக்கு கிடைச்சிருந்த அந்த மதிப்பும் செல்வமும் ராவணனுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு. இவ்வளவு செல்வமும் அதிகாரமும் குபேரனுக்கு மட்டும் ஏன்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோட தன்னோட மாபெரும் படையை திரட்டிக்கிட்டு போய் அமைதியா இருந்த அழகாபுரி நகரத்தின் மேல ஒரு கடுமையான படையெடுப்ப தொடங்கினான். ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? குபேரன் இயல்பிலேயே போரையும் வன்முறையையும் ரொம்ப வெறுக்கிறவர். அதனால தன் சொந்த சகோதரனோட இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு எதிரா அவர் எந்த ஒரு பெரிய எதிர்ப்பையும் காட்டவே இல்ல. சண்டையிடுறதையே அவர் முழுமையா தவிர்த்துட்டாரு. இதோட விளைவு என்னாச்சுன்னா, அழகாபுரி பொற்கோட்டை இராவணனால ரொம்ப ஈஸியா வீழ்த்தப்பட்டுச்சு. அந்த அற்புதமான புஷ்பக விமானத்தையும் அவன் கைப்பற்றிட்டான். பிரம்மா கொடுத்த அத்தனை உலகத்து செல்வங்களுமே அதிகாரங்களுமே குபேரன் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அவர் கையை விட்டு போயிருச்சு. உண்மையான செல்வம், இறுதி ஞானம், இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கண்டிப்பா மனமுடைஞ்சு போயிருப்பாங்கன்னு தான் நாம நினைப்போம், இல்லையா? ஆனா குபேரன் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்ட விதம்தான் இந்த கதையை ஒரு சாதாரண புராண கதையிலிருந்து ரொம்ப ஆழமான தத்துவமா உயர்த்துது.
தன்னோட பொற்கோட்டையும் செல்வத்தையும் மொத்தமா இழந்துட்டோமேன்னு அவர் கொஞ்சம் கூட அழலங்க. அதுக்கு பதிலா ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்ன அந்த ஒரு தத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது. தனக்கு ஏற்பட்ட இந்த மாபெரும் பொருளாதார இழப்பு ஒரு பொருட்டே இல்லைன்னும், உண்மையான செல்வம்ங்கிறது ஒரு அமைதியான மனசுதான்னும் அவர் முழுமையா உணர்ந்திருந்தாரு. இந்த ஒரு வரியில தான் இந்த கதையோட ஆழமான மையக்கருத்தே ஒளிஞ்சிருக்கு. தன் நகரத்தையே இழந்தபோதும் அவர் தன் மன அமைதியை இழக்கவே இல்ல. இதன் மூலமா தன்னோட இதயம் எவ்வளவோ தூய்மையானதுன்னு அவர் உலகத்துக்கு நிரூபிச்சாரு. இதனாலேயே அவர் ஒரு மாபெரும் ஞானியா உயர்ந்து தேவலோக செல்வங்களின் நித்திய காவலனா பொறுப்பேத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நாம அவரை வழிபடுறது அவரோட பணப்பைக்காக இல்லைங்க, அவரோட இந்த நல்ல மனசுக்காகத்தான். இந்த அலசலை நாம முடிக்கும்போது உங்களை சிந்திக்க தூண்டுற மாதிரியான ஒரு வலிமையான கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். செல்வத்தின் அதிபதியான அந்த கடவுளே ஒரு அமைதியான மனசுல தான் உண்மையான செல்வம் இருக்குன்னு உணர்ந்தாருன்னா, நாம ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோன்னு ஒரு நிமிஷம் ஆழமா யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கிறேன்.